ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பச்சை காராமணி பருப்பு கூட்டு எப்படி செய்யறது தான் போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு நம்ம காராமணி பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் 1/2 கிலோ காராமணி வாங்கிட்டு வந்து 2 பக்கம் முனையை கட் பண்ணிவிட்டு நான் நல்லா அலசி வச்சுருக்கேன். இதை நம்ம பொடியாக கட் பண்ணிக்கணும். பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் ஒரு குக்கர் வச்சு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். இப்போது ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. நான் வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில். அதை போட்டு வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். நான் ஒரு 10 பல் பூண்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. பூண்டையும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க. ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, நம்ம குக்கர் விசில் விடுறதுனால ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். பாருங்கள், காராமணியும் அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு வதக்கிடுங்க. இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நான் ஒரு சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், ஒரு அரை ஸ்பூனுக்கு. பெருங்காயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதுக்கப்புறமா நான் சிறுபருப்பு, ஒரு டம்ளர் சிறுபருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டுட்டு கிளறி விட்டுருங்க. நல்லா குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு விசில் வந்தால் போதும், ஜாஸ்தி வரணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு விசில் வந்தோடனே இறக்கிடுங்க. ரொம்ப கிரேவியாக வேணும்னா தண்ணி அதிகமாக ஊற்றிக்கோங்க. இல்லை குழம்புக்கு தொட்டுக்க தான் அப்படின்னாக்கா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நாங்கள் இதுவே தான் மெயின் டிஷ்ஷாக பண்ணோம் அன்றைக்கி. விசில் போயிடுச்சு. பாருங்கள், நம்ம பச்சை காராமணி பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது மேலே நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அலசிட்டு அதை இதில் மேலே தூவிக்கோங்க. தூவி நல்லா கிளறி விட்டுடுங்க. நம்ம காராமணி கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.